தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது எனும் கருத்தை கொண்டவர் யார்? டி. ஜார்ஜ் எல். ஹார்ட். அசோகரின் மறைவுக்கு பின்னர் தெற்கே எவர்கள் சுதந்திர அரசர்களாயினர்? டி. சாதவாணர்கள். தங்கள் சுதந்திரத்தை கலிக்கத்தில் பிரகடனப்படுத்தியவர்கள் யார்? சி. சேடிகள். மௌரிய பேரரசின் வீழ்ச்சியின் விளைவாக இந்தியாவின் மீது படையெடுத்தவர்கள் அல்லாதவர்கள் எவர்? சி. குப்தர்கள். மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? டி. பிரிகாத்ரதா. பிரிகாத்ரதாவின் தளபதி யாரால் கொல்லப்பட்டார்? டி. புஷ்யமித்திரர். மகதத்தில் சுங்க வம்சத்தை நிறுவியவர் யார்? டி. புஷ்யமித்திரர். புஷ்யமித்திரர் டேஸை தனது தலைநகர் ஆக்கினார்? டி. பாடலிபுத்திரம். தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் ஆகியவற்றை யார் ஆண்டார்கள்? ஏ. சேரர்கள். சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்கும் நூல்? சி. பதிற்றுப்பத்து. சங்ககால தமிழ் மக்களின் மொழி, பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டிக்காட்டும் தமிழ் இலக்கண நூல்? பி. தொல்காப்பியம். தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசர்? டி. சேரல் இரும்பொறை. கரிகாலனின் ஆட்சியின் போது புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றிய விரிவான செய்திகளை வழங்கும் நூல்? சி. பட்டினப்பாலை. கல்லணை கட்டப்பட்ட போது அது எத்தனை ஏக்கர் நிலத்திற்கு அது நீர்ப்பாசன வசதியை வழங்கியது? சி. 69,000. சேரர், சோழர், ஐந்துவேளிர் குல தலைவர்கள் ஆகியோரின் தலையலங்கானம் என்னும் இடத்தில் தோற்கடித்த பாண்டிய மன்னன் யார்? டி. நெடுஞ்செழியன். கொற்கையின் தலைவன் என போற்றப்படுபவர் யார்? டி. நெடுஞ்செழியன். சேரர்கள் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. சி. துறைமுகம், புகார். சங்க காலத்தில் எந்த வரி இறை என அழைக்கப்பட்டது? டி. நிலவரி. சங்க காலத்தில் கிராமங்களில் தீர்ப்பு வழங்கப்படும் இடங்களாய் இருந்தவை எவை? சி. மன்றங்கள். துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல் எவை? டி. புகார். 5 திணைகளில் மென்புலம் என அழைக்கப்படுவது எது? சி. மருதம். முல்லை நில மக்களின் முக்கிய கடவுள் யார்? பி. மாயோன். சங்ககால மக்களுடைய மிக முக்கியமான பண்பாட்டு அம்சமாக விளங்கியது? டி. கூத்து. சங்க காலத்தில் விவசாயம் செய்வோரின் மிக பொதுவான பகுதி நேர தொழிலாக இருந்தவை எவை? சி. நெசவு தொழில். எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது தொல்லியல் அறிஞர்கள் அவருடைய நாசியினுள்ளும் அடிவயிற்றிலும் டேஸ் அடைக்கப்பட்டிருந்ததை கண்டனர்.
சி. கருமிளகு கதிர். இந்திய வணிகர்களால் ரோம் பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்த ரோம அரசர் யார்? சி. ஆரிலியன். குத்த பேரரசு நிறுவப்படுவதற்கு முன்னர் வடக்கே சுந்தரர்களுடன் ஆட்சி புரிந்தவர்கள் யார்? பி. கன்வர்கள். மகதம் டேஷ் பண்பாட்டின் முக்கிய மையமாக திகழ்ந்தது? பி. பௌத்தம். புஷ்யமித்திரர் பாக்டிரியாவின் அரசர் டேஷின் படையை முறியடித்தார்? டி. மினாண்டர். புஷ்யமித்திரரும் அவருக்கு பின் வந்தோரும் வேத மத நடைமுறைகளுக்கு புத்துயிர் ஊட்டி டேஷை வளர்த்தனர்? டி. வைணவம்.